இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற கஷ்டம் முடிவு இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணும். வேதம் சொல்லுது, ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனத்துல, நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரள்வது இல்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது அப்படின்னு தேவன் சொல்றாருங்க. வாழ்க்கையில சில சீசன் இருக்கும், அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாருங்க. அதை நம்மால கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். அது நமக்கு ரொம்ப கடினமா இருக்கிறது போல தோன்றும். நீங்க முயற்சி பண்ணினாலும் விஷயங்கள் சரியா போகாது. நீங்க ஜெபம் பண்ணினாலும் பதில் தாமதமாகும். இப்போ நம்ம மனசு சோர்ந்து போய் கேட்கறது தான், இனி என்ன செய்வது? நீங்க இருக்கிற இந்த சீசன் நிரந்தரம் இல்லைங்க. ஒரு புயல் வருது அப்படின்னா அது எப்பொழுதுமே அந்த புயல் தங்குறது இல்லை, அது கடந்து போயிடும். அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற கஷ்டம் இன்றைக்கு இருக்கிறது, ஆனா அது கடந்து போகக்கூடிய ஒன்றுங்க. இந்த கஷ்டம் கடந்து போவதற்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? விடாம தேவனை பிடித்துக்கணும். 2, தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். 3, தேவனை அந்த காரியத்திற்கு பிடித்து கொள்ளணும். நான் சொல்லுவேன், இந்த கஷ்டத்தை நீங்க கடந்து போக மாட்டீங்க, இந்த கஷ்டத்தை நீங்க ஜெயித்து வெளியே வருவீங்க அப்படின்னு நான் சொல்றேன். காரணம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை கரம் பிடித்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்களோடு பேசியிருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் இந்த காலமும் கடந்து போகும் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த வார்த்தையை உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.